வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நான் போடுற வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நான் ரொம்ப பெரிய வீடியோலாம் போடல, நார்மலான வீடியோ தான் உங்களுக்கு போடுறேன். அதில் நீங்கள் பாதி ஸ்கிப் பண்ணுறீங்களா என்னன்னு தெரியல. நான் அதில் விளக்கமாகவே உங்களுக்கு இந்த ஏரியாவில் கிடைக்குது, இந்த தெருவில் கிடைக்குதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். காந்தி நகர் 3வது தெருவில் இது கிடைக்குது, கம்பெனி இருக்குது. காந்தி நகர் 3வது தெரு கொடிங்கையூர். கொடிங்கையூர் சென்னையில் இருக்குது. நீங்கள் ரொம்ப லாங்கில் ஈரோடு இந்த மாதிரி கொஞ்சம் லாங்கில் இருந்துக்கிட்டு எனக்கு கிடைக்குமான்னு கேட்குறீங்க. அவ்வளோ தூரத்தில் நீங்கள் பக்கத்தில் எங்கேயாச்சும் கிடைக்குதான்ட்டு நீங்கள் அங்கேயே விசாரித்து பார்க்கணும். இது ஆக்சுவலாக இங்கே பக்கத்தில் இருக்கவங்களுக்கு நிறைய பேர் தெரியாதவங்களாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் நாங்கள் மூவ் பண்ணி தான் விடுறோம். நீங்கள் ரொம்ப லாங்கில் இருந்து இது பண்ணுறது வேஸ்ட்டு. இதில் மீறி போனாலும் உங்களுக்கு அதான் ஒரு 200 மீறி போனால் 300 கிடைக்கும். இதில் நீங்கள் லாங்கில் போய் இருந்துக்கிட்டு நீங்கள் ஆட்டோவில் போய் இறங்கி பண்ணிங்கன்னா அது நீங்கள் ஆட்டோக்காரருக்கே நீங்கள் சம்பாரித்து அவங்கள்ட்ட தான் கொடுக்கணும். இதில் நீங்கள் வருத்தமே படாதீங்க. அங்கே பக்கத்தில் கேளுங்க. உங்கள் பக்கத்தில் ஏதாச்சும் இந்த மாதிரி நாங்கள் வீட்டில் எடுத்துகிட்டு செய்கிற அளவுக்கு இருக்கா, நாங்கள் வீட்டு வேலையை பார்க்கணும், வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு நாங்கள் அந்த ஒர்க்கும் பண்ணுறோம், ஏதோ எங்களுக்கு ஒரு 200 கிடச்சா எங்கள் யூஸுக்கு ஆகும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அங்கே பக்கத்தில் விசாரிச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இங்கே கொடிங்கூரில் நிறைய கம்பெனி இருக்குது, நிறையா லேடிஸுங்க பண்ணுறாங்க, லேடிஸு தான் அதை பண்ணுறாங்க. ஏதாச்சும் ஒர்க்குக்கு போயிட்டு கொஞ்சம் வீட்டில் ஆம்பளைங்க நிறைய நேரம் இருக்கிறாங்கன்னா அந்த ஒர்க்கு அவங்களும் பண்ணலாம், ஹெல்ப் பண்ணலாம். பர்டிகுலராக பார்த்திங்கன்னா அது ஒரு சின்ன பொம்மை மாதிரி நாங்கள் ஃபஸ்ட்டு போட்டது. இது நம்ம மல்லிகைப்பூக்கு சேர்ந்த மாதிரி. இது கையில் இது சிசரில் தான் கட் பண்ணணும். இதை சிசர்லலாம் கட் பண்ணால் அவங்க கேட்குற நேரத்துக்கு நம்ம கொடுக்க முடியாது. நாங்களாம் அப்படியே என்ன பண்ணோம், என் பையன் பார்த்துருப்பீங்க இப்படி உருவோம் அப்படி அந்த மாதிரி ஃபுல்லாக. இப்போ பாருங்கள் எங்கள் வீட்டில் ஒவ்வொன்றா எடுக்கிறாங்க. இந்த ஒவ்வொன்றா எடுத்தோம்னா இது அவங்க கேட்குற டயத்துக்கு கொடுக்க முடியாது. நான் பாருங்கள், இதோ பாருங்கள், இந்த மாதிரி அப்படியே இழுத்தோம்னா சரசரன்னு வந்துடும். பார்த்தீங்களா? அவ்வளோதான். எல்லா பூவும் தனித்தனியாக வந்துடும். அதில் சில பேர் அதை ஒவ்வொன்றா சிசர் கொடுக்குறாங்க, கட் பண்ணலாம். நம்ம கட் பண்ணுற டைம் ஜாஸ்தி ஆகுது. நாங்கள் இதெல்லாமே கையில் நான் இப்போ ஃபஸ்ட் டைம் பண்ண பார்த்தீங்களா, இப்படி ஃபுல்லாக உருவிடுவேன். அப்படி உருவணும்னா சீக்கிரம் இப்படி உருவணும்னா சீக்கிரம் அதாகிடும். அங்கே அந்த பிளாஸ்டிக்கு எந்த டேமேஜும் ஆகிறதில்ல, நல்லா இருக்கும். அது சில பேர் கட் பண்ணுவாங்க. கட் பண்ணால் கை கட்டை விரல் இதெல்லாம் ஸ்டார்டிங்கில் வலி எடுக்கும். அதனால நாங்கள் இந்த மாதிரி பண்ணுறோம். நீங்கள் தயவு செஞ்சு கொஞ்சம் பக்கமாக இருக்கிறவங்க கேளுங்க, நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். ரொம்ப லாங்காக இருக்கிறவங்க, சென்னையை தாண்டி இருக்கிறவங்க எனக்கு கேட்டுட்டோம், ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணலை இதெல்லாம் சொல்கிறீங்க. தயவு செஞ்சு உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இல்லை, பக்கமாக இருந்தால் ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இந்த வீடியோவே போடுறேன். நீங்கள் லாங்காக இருக்கிறதுனால இதை நான் உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் ஹெல்ப் பண்ண முடியலை, சாரி. தயவு செஞ்சு வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு புரியும். இங்கே சென்னை கொடிங்கூரில் நிறையா பிளாஸ்டிக் கம்பெனி இருக்குது, பட்ஸ் இருக்குது. நிறைய பெண்கள் வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இந்த வேலையும் பண்ணிக்கிறாங்க. அந்த பட்ஸ்லாம் எப்போ இன்றைக்கி இந்த வாரம் எடுத்துகிட்டு அடுத்த வாரம் கொண்டு கொடுத்தாலும் ஏன்னு கேட்க மாட்டாங்க. இந்த பிளாஸ்டிக் அவங்க குறிப்பிட்ட டயத்தில் கொண்டு கொடுத்துடணும். ஏன்னா அவங்க அந்த பேக் பண்ணி அவங்க அனுப்பணும். இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் லைக் பண்ணாமே பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. நான் அடிக்கடி போடுற வீடியோலாம் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, பாய்.